பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாட்டவர்களை செறிந்து வாழும் பகுதியில் நபரொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டதுடன் பெருந்தொகை பெறுமதியான தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. லண்டனின் ஹாரோ பகுதியில் ஆசிய நாட்டவர் ஒருவரை தாக்கி மயக்கமடைய செய்து சுமார் 10,000 பவுண்டுகள் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் லண்டன் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த வாரம் மாலை 6:30 மணியளவில் சிக்னட் வைத்தியசாலைக்கு அருகே நபர் ஒருவர் வேலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அவரை மிக கொடூரமாக தாக்கி மயக்கமடைய செய்த கொள்ளையர்கள் அவரிடமிருந்து 10,000 பவுண்டுகள் பெறுமதியான தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளனர். காயமடைந்த நபர் உடனடியாக நோர்த்விக் பார்க் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கொள்ளையர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். லண்டனில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அண்மை காலமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் நகைகளை அணிந்து செல்வோர் தனியாக செல்வதை தவிர்க்குமாறும் கூட்டமாக செல்லுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.